22ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுலதான் இருக்கார். 4ஆம் அதிபதி அவரே ஆகிறார். அப்ப நாளுக்குடையவர் ராசிக்குள்ள வரும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்க தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசு தெளிவா இருக்குங்க. மனிதனுக்கு எவ்வளவுதான் காசு பணம் சொத்து சேர்க்கை இருந்தா அந்த நிம்மதியும் அந்த மனசுல இருக்கக்கூடிய பாரம் இல்லாம இருந்தாதான் நமக்கு ஓகே. சோ இப்ப அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிம்மதியா இருக்க போறீங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் விலக போகுது. தெளிவா இருக்க போறீங்க. தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனையோட வாழ போறீங்க இந்த மாசம். அது 22ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனோநிலை எல்லாமே ரொம்ப குழந்தைத்தனமா, ரொம்ப ஹாப்பியா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே எதுவுமே மனசுல இல்லாம என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இந்த மாதம் தான். இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மா போய் பார்த்துட்டு வரக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குருவாயூர் போயிட்டு வரக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரக்குமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சோ இதெல்லாம் இந்த மாதம் போறதும் ரொம்ப விசேஷம். அப்போ இப்ப 4ஆம் அதிபதியே உங்களுடைய ராசிக்குள்ள ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது ஒரு வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வரும். அது வாங்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முழுக்க முழுக்க பெருமாள் உங்க கூட இருக்க போறார். மிதுன ராசி அப்படின்னாலே பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். கன்னி தெய்வங்களுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும்.